ஒரு 13 வயசு சின்ன பையன் 2012ல் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறான். ஆனால் அன்னைக்கு அவனுக்கு தெரியாது அவனோட சேனல் தான் இந்த உலகத்தோட மோஸ்ட் சப்ஸ்கிரைப்டு சேனலாக மாறப்போகுது. 1998ல் அமெரிக்காவில் ஜிம்மி டொனால்ட்சன் பிறக்கிறார். 13 வயசில் ஒரு கேமிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறாரு. பெரிய அளவு அது ரீச் இல்லை. உடனே மிஸ்டர் பீஸ்ட் 6000ன்னு ஒரு சேனல் ஆரம்பித்து தொடர்ந்து மைன்கிராஃப்ட் வீடியோஸ் போட ஆரம்பித்தார். ஆனால் அதுவும் ஃபெயிலியரில் தான் முடிஞ்சுது. இந்த யூடியூப்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு காலேஜுக்கு போக ஸ்டார்ட் பண்ணுறாரு. கொஞ்சம் வீக்ஸ்லேயே காலேஜ் ட்ராப் அவுட் பண்ணிவிட்டு ஃபுல் டைம் யூடியூபராக அவரோட லைஃப்பில் கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. பட் இந்த டைம் ஃபன்னி வீடியோஸ், ரோஸ்டிங் வீடியோஸ், டிஃப்ரெண்ட்டாக வீடியோஸ் போட ஆரம்பித்தார். சேனலோட சப்ஸ்கிரைபரும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆனாங்க. 2017ல் ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறாரு. அது பயங்கர வைரலாக போகுது. 1லேருந்து 1 lakh வரைக்கும் கவுண்ட் பண்ணி அதை வீடியோவாக அப்லோட் பண்ணுறாரு. அந்த வீடியோ பயங்கர வியூஸ் வருது. அதுக்கப்புறம் நிறைய சேலஞ்சிங்கான வீடியோஸ் அப்லோட் பண்ணுறாரு. இதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக ஒரு ஹோம்லெஸ் மேனுக்கு 8 lakh கிவ் அவே பண்ணுறாரு. அந்த வீடியோஸ் நல்லாவே வைரல் ஆகுது. அப்புறம் சேலஞ்சிங்கான வீடியோஸ் சேர்த்து அமேசிங்கான கிவ் அவேலாம் கொடுக்க ஆரம்பித்தார். யூடியூப்னால வந்த இன்கம் எல்லாமே அவரே வச்சுக்காம நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணார். ரீசெண்ட் டேஸாக இவர் மேலே நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அவர் நடத்துகிற கேமிங் ஷோ எல்லாம் ஃபேக் அண்ட் ஸ்கேம்னு சொல்லிட்டு இருந்தாலும் நெகட்டிவிட்டியை இக்னோர் பண்ணிவிட்டு அவரோட ஹெல்பிங் டெண்டன்சியை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கார். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இக்னோர் நெகட்டிவிட்டி, ஸ்டே பாசிட்டிவ்.